நம்ம சுற்றி இருக்கவங்களும் சரி, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ், இந்த சொசைட்டி எல்லாருமே ஏதாவது ஒரு விஷயத்துல அடிக்ஷனாக தானே இருக்காங்க. ஆமாம், கரெக்டு கரெக்டு. இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு அடிக்ஷனில் தான் இருக்காங்க. கரெக்டு தான் ப்ரோ. இப்போ அடிக்ஷனாக இருக்கு, எந்தெந்த விஷயத்துலலாம் எல்லாம் அடிக்ஷனாக இருக்காங்க? எந்தெந்த விஷயன்றதை விட ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த நம்ம யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து மேக்சிமம் எல்லாரும் இப்போ எல்லார் கையிலுமே ஃபோன் இருக்கு, எல்லார் கையிலுமே சோசியல் மீடியா இருக்கு. அதாவது இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து முக்காவாசி பேர், அதாவது ஃபுல்லாவே எல்லாருமே இந்த சோசியல் மீடியாவுக்கு தான் அடிமையா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு இந்த வருஷம் ஒரு கணக்கெடுப்பு படி பார்த்தோம்னா இந்த 2024ல மட்டும் ஒரு 30% பீப்புள் வந்து மேக்சிமம் எப்ப பார்த்தாலும் சோசியல் மீடியா அடிக்ஷனா இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, அதுல வந்து நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும், ஆனா அவங்க அதுல மேக்சிமம் அடிக்ஷனாவும் இருக்காங்க. அது நெக்ஸ்ட் இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, இந்த 18 to 22 ஏஜ்ல இருப்பாங்கல்ல, இந்த 18 வயசு இந்த 19 வயசு, இவங்க வந்து முக்கால்வாசி பேர் என்ன செய்யறாங்க, இந்த சோசியல் மீடியால தான் என்ன பண்றாங்க, அடிக்ஷனா இருக்காங்க. இது இல்லாம இந்த டிஜிட்டல் வேர்ல்டு ரொம்ப ஃபுல்லா இப்போ ஒரு கைக்குள்ளே ஆயிடுச்சு, இந்த உலகமே சுருங்கிடுச்சு. அதனால வெளியே இருக்கக்கூடிய அந்த ஒரு நமக்கு வெளியே என்ன நடக்குது, நம்ம குடும்பத்துல என்ன நடக்குது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எப்படி இருக்காங்க, நம்ம குடும்பத்துல ஒரு கவலையா ஒன்று சொன்னா நம்ம குடும்பத்துல யார் இறந்துருக்கா யார் இருக்கா, நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய உறவுகள் பேரு இதெல்லாம் மறந்து மொத்தமா சோசியல் மீடியா. இப்போ நம்ம பக்கத்துல தான் இருப்போம், ஒரு வீட்டுல அம்மாவும் இருப்பாங்க அப்பாவும் இருப்பாங்க தம்பி இருப்பான், ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, யாருமே அவங்களுக்குள்ள பேசிக்கவே மாட்டாங்க. அவங்க ஒரு போன் தனியா வச்சு அவங்க ஒரு மூலையில இருப்பான், இவங்க என்ன பண்ணுவாங்க போனை தனியா வச்சு இவங்க ஒரு மூலையில இருப்பாங்க. இந்த மாதிரி யாருக்கு மத்தியுமே ஒரு தொடர்பே இல்லாதவங்க என்ன செஞ்சாங்க, இந்த சோசியல் மீடியால என்ன பண்ணாங்க, அடிக்ஷன் ஆயிட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்முடைய சமுதாயத்தை என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் திருத்தணும். ப்ரோ நீங்க நியூஸ் படிச்சீங்களா? என்னன்னு சொன்னா இந்த ஆஸ்திரேலியா கவர்மெண்ட் இருக்குல்ல, அவங்க வந்து ஒரு புதுசா சட்டமே போட்டிருக்காங்க. என்னன்னா 16 வயசுக்குள்ள இருக்க எந்த பசங்களா இருந்தாலும் அவங்க இன்டர்நெட் யூஸ் பண்ண, அதாவது சோசியல் மீடியா யூஸ் பண்ண தடை விதிச்சிருக்காங்க நாட்டில். இது வந்து உலகத்துல மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டு இருக்கு. கரெக்ட், யூஸ்ஃபுல் நான் பார்த்தேன். இது ஒரு நல்ல ஒரு முன்னெடுப்பு தான், ஏன்னா அவங்க யங்ஸ்டர்ஸ் அவங்க பாதுகாக்கிறாங்க. ஆனா அந்த மாதிரி நம்ம நாட்டுல எந்த ஒரு சட்டம் என்ன செய்யல, இது வரைக்கும் வரல. இன்னும் ஒரு ரெண்டாவது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, சோசியல் மீடியா ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கல்ச்சரல் மாற்றம், இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர் ரொம்ப உள்ள வந்து என்ன செஞ்சுட்டு, நம்ம இந்தியாவுடைய அந்த கலாச்சாரமா இருக்கட்டும், தமிழர்களுடைய பண்பாடா இருக்கட்டும், இது எல்லாமே டோட்டலா மாறிடுச்சு. ஏன்னா அவன் என்ன செய்யறான், இப்போ நம்மளுடைய பாரம்பரிய ஆடையை விட்டுட்டு ஃபுல்லா வெஸ்டர்ன் கல்ச்சர், இந்த ட்ரெஸ் ஒரு நீட்டா போறது கிடையாது, ஃபுல்லா ஸ்டைல்ங்கிற பேர்ல டோனு கார்கோ அப்படின்றத செய்யறாங்க, பேக் இப்போ ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. அதாவது ஒரு டீசென்ட்டே இல்லாம என்ன செய்யறாங்க, ட்ரெஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஒரு விகாரமா. இதுவும் குறிப்பா சொல்லணும்னா பெண்கள் எடுத்துட்டோம்னா நம்ம பார்க்கதான் செய்யறோம், ஆனா என்ன செய்யுது ஒரு கவலையா தான் இருக்கு. ஆனா வெளிய முஸ்லிம்ஸ் என்ன சொல்றாங்க, முஸ்லிம்ஸ் பத்தி சொல்றாங்க, அதாவது முஸ்லிம்கள் வந்து பெண்கள்லாம் பர்தா போடணும், அவங்க வந்து புர்கா போடணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துறாங்க, ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனா உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்போ ஒரு சாக்லேட் இருக்கு, ஒரு மிட்டாய் இருக்கு, அந்த மிட்டாய் தோண்டா என்ன ஆகும், ஈ வரும் எறும்பு வரும், என்ன செய்யும், எல்லாமே வந்து சாக்லேட் தான் பண்ணிடும், திருடு போயிடும். இதே அந்த மிட்டாய் வந்து ஒரு பாக்கெட்ல கவரா இருக்கு, ஒரு டைரி மில்க் வந்து கவர் இல்லாம வந்து எப்படி இருக்கும், அது வந்து கவர் போட்டது எப்படி இருக்கும், பாதுகாப்பா இருக்கணும். அது மாதிரிதான் நம்மளுடைய சமுதாயம் என்ன செய்யுதுன்னா, நம்மளுடைய பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அடிமைத்தனமோ அவங்க செய்யுது, போட்டு இருக்கதான் செய்யல. ஆனா இது புரியாம என்ன செய்யறாங்க, இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் கொண்டு போய் சேர்க்கிற கடமை யாருக்குதான் இருக்கு, நமக்கு தான் இருக்கு. அதனால இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து எப்படியாச்சும் நம்ம மீண்டும் ஒரு டீசென்ட்டா ஒரு நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு இதை நம்ம போகணும். ப்ரோ ஒரு கவலையான ஒரு விஷயமா இருக்காங்க. ப்ரோ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னா, இப்ப இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸ் அடிக்டா இருக்குது ட்ரக்ஸ், அதாவது போதை. ஏன்னா நம்ம எல்லாருமே எவ்வளவோ நியூஸ்கள் படிக்கிறோம், எவ்வளவு செய்திகள் டெய்லியும் அவ்வளவு செய்திகள் இருக்கு. ஆனா எல்லாருமே என்ன யங்ஸ்டர்ஸா தான் இருக்காங்க. ஒரு வாலிப வயதுல இருக்க அந்த பையன் தான் அதிகமா போதைக்கு அடிமையாகலாம். ஒரு கணக்கெடுப்பு கூட நடத்திருக்காங்க. என்ன சொன்னா 59.22 மில்லியன் பீப்புள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, எவ்வளவு 59.22 மில்லியன் பீப்புள் வந்து போன வருஷம் மட்டும் போதையை பயன்படுத்திருக்காங்க அப்படின்னு ஒரு கணக்கெடுப்பு நமக்கு சொல்லுது. அப்ப இது மூலமா நமக்கு என்ன தெரியுதுன்னா, எவ்வளவோ மக்கள், அது முக்கியமா வாலிபர்கள், இளைஞர்கள், டீனேஜர்ஸ் என்ன பண்றாங்க
பண்றாங்க, இந்த போதைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அடிக்ட் ஆகுறாங்க. அதுக்கு அந்த போதையில அவங்க நுழைஞ்சிட்டதுனால அவங்க சுத்தி என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்களோட ஃபீலிங்ஸே அவங்களால என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. இன்னொரு ரொம்ப வருத்தமான செய்தி என்ன தெரியுமா? இது ஒரு கணக்கெடுப்பு கூட சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொன்னா 12 வயசு, என்னது 12 வயசுல இருந்து இருக்கிற ஒரு இளைஞனா இருந்தான் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட அந்த 12 வயசு, இந்த உலகத்துல 12 வயசுல இருக்க எல்லா மனுஷங்களுமே பாதி பேர் என்ன பண்றாங்க, போதைக்கு அடிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு நியூஸ் கேட்கும் போது ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு. புரியுது. அதே இந்த லேசினஸ், இந்த ஒரு விஷயத்த வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்ற விஷயத்துல வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி? நம்ம இது ஒரு அடிக்ஷன் தான். ஏதாவது அப்புறம் பார்த்துக்கலாம், இது வேணாம், இப்ப இது நமக்கு இதெல்லாம் வந்து உங்க கருத்து என்ன இருக்கு? ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஏன்னு சொன்னா இப்ப இருக்கவங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பேசணும்ல, அதை பத்தி தான் நிறைய பேர் பேசியிருக்காங்க. இப்ப நம்ம பேச போற இந்த ஒரு விஷயத்த அப்புறம்லாம் பார்த்துக்கலாம், அப்புறம்லாம் பண்ணிக்கலாம், பொறுமையா பார்த்துக்கலாம், அப்படியே தள்ளி போற அந்த விஷயம் இருக்குல்ல, அதை பத்தி நிறைய பேர் பேசுறதே இல்லை. ஏன்னா அது யாராலுமே கவனிக்கப்பட்ட ஒரு விஷயமாவே இல்லை. ஒரு ஸ்டார்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1990ல ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னா அவன் ஒரு விஷயத்த அப்புறமா தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு அந்த சிந்தனை வருதுல, அந்த ஒரு எண்ணம், அந்த ஒரு மனப்பான்மை, அந்த ஒரு மனப்பக்குவம், அதாவது ஒரு விஷயத்த அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு அசால்ட்டுத்தனம் வந்து இப்ப ரீசெண்டா நம்ம கிட்ட எந்த அளவு அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு 4 மடங்கு, 4% இல்ல 4 மடங்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா நம்ம இதை பத்தி கண்டிப்பா பேசணும் இந்த விஷயத்தை பத்தி. சரி, இந்த அப்புறம் பார்த்துக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் உடைய மனநிலை ஒரு இருக்கும்ல. ஆமா ப்ரோ, ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. ஏன்னா பெரியவங்க கூட அந்த வேலை இந்த வேலை டக்கு முடிச்சிடலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. ஆனா முக்கியமான ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், இந்த டீனேஜர்ஸா இருக்கட்டும், ஒரு விஷயத்தை அப்புறம் பார்த்துக்கலாம் சொல்றாங்க. ஆனா இந்த மாதிரி இப்ப இருக்க சமூகத்துல இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க? இதை பத்தியும் கணக்கெடுப்பு நடந்திருக்கு. ஒரு ரொம்ப கவலைக்குரிய விஷயம், நம்மளால நம்ப முடியாத ஒரு ஃபேக்ட் என்னன்னு சொன்னா 85 to 90% ஸ்டூடெண்ட்ஸ், எத்தனை 85 to 90% கிட்டத்தட்ட ஃபுல்லா ஒரு 10% தான் மீதி இருக்காங்களே. அந்த 10% தவிர இது வந்து ஒரு உலக கணக்கெடுப்புல சொல்றாங்க, இந்த மொத்த உலகத்துல ஸ்டூடெண்ட்ஸா ஒருத்தன் இருக்கான் அப்படின்னு சொன்னா அது ஒரு 10% தவிர மீதி ஒரு 90% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு முக்கியமான, எவ்வளவு முக்கியமான விஷயமா இருந்தாலும் சரி அப்புறம் பார்த்துப்போம், தள்ளி போடுறாங்க. அப்ப இது வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னா அவங்க வாழ்க்கையில அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அது ரொம்ப குறைக்குது. இன்னும் இல்லாம அந்த விஷயத்தோட முக்கியத்துவத்தை வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மி பண்ணுது. சரி, இந்த மாதிரி நிறைய அடிக்ஷன்லாம் இருக்கு. இதுல இருந்து நம்ம எப்படிதான் மீள்றது? பொதுவா சொல்லணும்னா நம்ம ஏதாவது ஒரு சிந்தனையாக நம்மளே யோசிக்கணும். நம்மளே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப் திரும்பி பார்த்தா நம்ம சோசியல் மீடியால வேஸ்ட் பண்ண டைம் தான் அவ்வளவு இருக்கும். நம்ம ஒரு செகண்ட் நம்மள வந்து நம்மளுக்கு தெரியாமலே நம்ம மைண்ட் என்ன பண்றாங்க, டைவர்ட் பண்றாங்க. ஒரு விஷயத்தை சிந்திச்சிடக்கூடாது. இப்போ ஒரு நமக்கு கிடைச்ச ஒரு வளர்ச்சி தான் இப்போ ChatGPT ஒன்று வந்திருக்குல்ல, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்போ நம்ம எந்த ஒரு விஷயம் போனாலும் அது சொல்லிடுது. நம்ம எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் சரி, நம்ம எந்த ஒரு கணக்கெடுப்பு கேட்டாலும் என்ன நிறுத்துறதெல்லாம் அந்த ChatGPT நமக்கு தருது. இதுல நம்ம என்ன தெரியுதுன்னா மனசு எதுவுமே புதுசாக யோசிக்க கூடாது. நம்ம ஒரு விஷயம் நம்ம ஒரு கோணத்துல நம்ம ஒரு யோசிச்சு நம்ம ஒரு சொல்யூஷன் தேடுவோம். ஆனா இந்த மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்றான், ஃபுல்லா ப்ரோக்ராம் பண்ணி நம்ம வந்து ஒரு மனுஷன் பிறந்ததுல இருந்து மரணிக்கிறவரை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு என்ன செய்யறான், அவன் ப்ரோக்ராம் பண்றான். அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், யோசிச்சு அதுல நம்ம என்ன பண்ணணும், மீண்டு வரணும். அதே மாதிரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்டயோ, இல்ல நம்மளுடைய ஆசிரியர்கள் கிட்டயோ, இல்ல இந்த மாதிரி அனுபவசாலிகளுக்கே நம்ம என்ன செய்யணும், அவங்க கிட்ட கேட்டு நம்ம இப்ப நம்ம வாழ்க்கையில அடுத்து என்ன பண்ணலாம், இந்த மாதிரி எவ்வளவு அடிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, இதுல நம்ம எப்படிலாம் மீளலாம் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், யோசிக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க ப்ரோ? நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்ப எல்லாத்துக்கும் அந்த காலத்துல எடுத்துட்டேன்னா சாதாரண நம்ம என்ன கேட்பாங்க, நம்ம சின்ன வயசுல இருந்து நம்ம பேரண்ட்ஸ் என்ன ஆகுவாங்க, நம்ம டீச்சர்ஸ் வாழ்க்கை என்ன கோல். ஆனா இப்ப இருக்க எந்த டீனேஜ் கிட்டையும் ஒரு குறிப்பிட்ட நபர்களை தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்ம வாழ்க்கையில இப்படி ஆகணும் அப்படின்னு ஒரு கோல், அந்த ஒரு கோல் செட்டிங்கிறது சுத்தமா இந்த காலத்துல இல்லாம போயிடுச்சு. அப்படியே அந்த கோலுங்கிறது இருந்தாலும் அவனுக்கு அந்த கனவுங்கிறது இருந்தாலும் அது அப்படியே கனவாவே பறந்து போயிடுது. அந்த கோலுக்காக அவன் என்ன முயற்சி செய்யறான்? இப்ப நம்ம ஏதாவது கோல் வச்சிருக்கோம் அப்படின்னா அந்த கோலுக்காக நம்ம என்ன முயற்சி செய்யறோம்? கடைசியில நம்ம வாழ்க்கை இதாய கனவு அப்படின்னு அந்த கனவாவே போயிடுது. அப்ப அதுக்கு ஒரு முயற்சி வேணாமா? அப்ப கோல் செட்டிங்கிறது ரொம்ப முக்கியம்.
இன்னொரு முக்கியமான விஷயம் ப்ரோ என்னன்னா, நம்ம சுத்தி இருக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம சுத்தி இருக்கிற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நல்லவங்களா இருந்தா நிச்சயமா நம்மளும் நல்லவங்களா தான் இருப்போம். அப்ப நம்ம சுத்தி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லவங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, உன் நண்பன் யாருன்னு சொல்லு, நான் உன்னை யாருன்னு சொல்றேன். அதெல்லாம் கரெக்டு தான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நம்ம சரௌண்டிங்ஸ் நம்ம என்ன பண்ணணும், நம்ம பாதுகாப்பா இருக்கணும். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம இதை பத்தி பேசுறதுக்கு வெக்கப்படக்கூடாது. ஏன்னா நம்மள்கிட்ட நம்ம இந்த சமுதாயத்துல இருந்து யாருதான் மீட்டுவா அப்படிப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா அந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசியே தான் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான பேர் என்ன செய்யறாங்க, இந்த பான் அடிக்ஷன்ல விழுந்தாங்க. எப்படின்னா ஒரு கணக்கெடுப்புப்படி ஒரு சொல்றாங்க, எப்படின்னா 90% எவ்வளோ 90% மக்கள் எத்தனை வயசு தெரியுமா, இந்த 6 வயசுல இருந்து இந்த 16 வயசு இருக்காங்கல்ல, இந்த 6 வயசு அதாவது 8 வயசுல இருந்து இந்த 16 வயசுக்குள்ள இருக்கிறவங்க இந்த இருக்கக்கூடிய இந்த உலகத்துல எவ்வளவு பேர் இருப்பாங்க. 6 வயசுல இருந்து ஒரு 18 ஒரு 16 வயசு இப்படி இந்த இங்க இருக்கக்கூடிய இந்த டீனேஜர்ஸ்ல 19% 90% என்ன செய்யறாங்க, இந்த பானுக்கு அடிக்ஷனா இருக்காங்க. இந்த பான் வீடியோஸ் ஃபுல்லா பாக்குறவங்களா இருக்காங்க. பொதுவா ஒரு கணக்கெடுப்படி இப்போ பாய்ஸ்னா அந்த பாய்ஸ்ல வந்து ஒரு 65% என்ன பண்றாங்க, அதுக்கு தான் அடிக்ஷனா இருக்காங்க. ஒரு வருத்தமான விஷயம், கேர்ள்ஸ் கூட என்ன பண்றாங்க, உமன்ஸ் கூட என்ன பண்றாங்க, அடிக்ஷனா இருக்காங்க. அவங்க ஒரு 18% என்ன பண்றாங்க, அடிக்ஷனா இருக்காங்க. அதாவது இப்போ ஒரு உமன் 6 பேர் இருக்காங்கன்னா அதுல ஒருத்தருக்கு என்னதான் இருக்குமா, இந்த பார்வையை பார்க்கிற பழக்கம் இருக்கும். அதெல்லாம் நம்ம தான் என்ன செய்யணும், திருத்தணும். ஒரு பாய்ஸுக்கு சொல்லணும்னா 4 பேர் இருக்காங்கன்னா அந்த 4 பேர்த்துல 3 பேருக்கு என்னதான் இருக்கும், அந்த அந்த பழக்கம் இருக்கும். அந்த என்ன செய்யுது, அந்த பான் வீடியோஸ் பார்க்கணும், அந்த ஆபாசங்களை பார்க்க வேண்டிய அந்த ஒரு பழக்கம் இருக்கதான் செய்யுது. அதாவது ஒரு $14 பில்லியன் வருஷத்துக்கு இந்த ஒரு வளம் மூலியமா $14 பில்லியன் என்ன ஆகுதான், காசு செலவாகலாம். அந்த ஒரு பான் வீடியோ பார்க்கறாங்கல்ல, அதுல இந்த ஒரு வருஷத்துக்கு $14 பில்லியன் செலவாகுது. ஒரு செகண்டுக்கும், எவ்ரி செகண்ட், ஒவ்வொரு செகண்டுக்கும் 28,258 பேர் என்ன பண்றாங்க, இந்த பான் வீடியோ வாட்ச் பண்ணிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு செகண்டுக்கும். இது நம்ம வந்து வெளிப்படையா சொல்றதுல வெக்கப்படக்கூடாது. ஏன்னா நம்ம இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்துல நம்ம மாட்டிருக்கோம்னா இதை நம்ம சொல்லணும் போதுதான் தெரியும். சில பேருக்கு இது என்னன்னே தெரியாமலே சில பேர் சொல்லுவாங்க, அப்படி விழுந்துருவாங்க. ஒரு விழிப்புணர்வு இல்லாம எதுவுமே இல்லாம என்ன பண்ணுவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்றான் இல்ல நம்ம சுத்தி ஏதாவது பண்றான் அது தப்புன்னு தேவையான செய்வாங்க. சில பேர் அதுல விழுந்து என்ன பண்றாங்க, அடிக்ட் ஆயிடுவாங்க. அப்போ ஒரு செகண்டுக்கு என்ன பண்றாங்கன்னா 28,258 பேர் என்ன பண்றாங்க, பாக்குறாங்க. ஒரு நிமிஷத்துக்கும் எவ்ரி மினிட் அதுக்கு என்ன செய்யுதுன்னா எவ்வளவு செலவாகுதுன்னா, இந்தியாவுடைய கணக்குப்படி அதாவது டாலர்ல $1,84,000 ஒரு நிமிஷத்துக்கு என்ன செய்யறான், அவன் சம்பாதிச்சு போயிடறான். அது இந்தியாவுடைய கணக்குல ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பில்லியன் 57,53,532 இந்தியாவுடைய காசுல. என்றதுக்கே எவ்வளவு பெருசா போகுது. இவ்வளவு பேர் என்ன பண்றாங்க, இதுக்காக அவங்களுடைய காசு அவங்க என்ன ஆகுது, இந்த இடத்துல செலவாகுது. இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்துல நம்ம மாட்டிருக்கோம். இதுல இருந்து நம்ம எப்படிதான் மீண்டு வர்றது ப்ரோ? எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்ப இந்த மாதிரி நம்ம மாட்டிருக்கோம்ல, இதுக்கெல்லாம் நமக்கு என்ன காரணமா இருக்கு? ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம தனிமையில இருக்குதான், நம்ம தனிமையா ஃபீல் பண்றதா இருக்கட்டும், நம்ம தனியா இருக்கோம், நம்மையே வச்சு தனியா இருக்கணும். நம்ம சுத்தி எவ்வளவு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கூட சேரலாம், வெளியே போய் கேம்ஸ் விளையாடலாம், ஸ்போர்ட்ஸ்ல ஆர்வம் காட்டலாம். நம்மளோட டேலண்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் நிச்சயமா ஒரு ஸ்கில்ஸ்ங்கிறது இருக்கும். அவனோட ஸ்கில் டெவலப்மெண்ட் இப்ப இந்த காலத்துல என்னன்னு சொன்னா, தனக்குள்ள கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்கில் இருக்கு, ஆனா தனக்குள்ள என்ன ஸ்கில் இருக்குன்றதே எல்லாம் தெரியாம இருக்காங்க, வெளிப்படையை வெக்கப்படுறாங்க. ஆமா நிச்சயமா. அது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு தன்னார்வல அமைப்பு அந்த மாதிரி போய் சொசைட்டிக்கு ஒரு நல்லது செய்யறதோ, இப்போ ஒரு இடம் இருக்கு, ஒரு கிரவுண்ட் இருக்கு, நமக்குள்ள முள்ளு செடியா இருக்கு, அந்த மக்கள் வாழ கஷ்டப்படுறாங்க, நாம போய் உதவி செய்யறது, நல்ல எண்ணம் சொல்றது. இப்ப நமக்கு சில ஒரு 4 பேருக்கு நம்ம உதவணும் அப்படின்ற எண்ணம் வரும்போது இந்த மாதிரி விஷயம் நமக்கு பாதிக்காது. கண்டிப்பா கண்டிப்பா. முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம பிஸியா வச்சுக்கணும். நம்ம பிஸியா வச்சுக்கிட்டாலே நமக்கு எந்த விதமான சிந்தனைகளும் தோணாது. நம்ம எப்பவும் பிஸியா இருப்போம். இந்த ஒர்க்கா, இதுக்கப்புறம் இது சாப்பிடணும், ஆட்டுக்கால இருக்கணும். இப்போ ஒரு ரொட்டீன் லைஃப் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாழ கத்துக்கணும். அதுதான் இந்த காலத்துல ரொம்ப முக்கியமா நான் பாக்குறேன். இப்போ இஸ்லாம் ரீதியா பொதுவா இந்த ஒரு விஷயம் கிடையாது. எந்த ஒரு டாபிக் எடுத்தாலுமே எதுல நம்ம அடிக்ஷன் ஆனாலுமே அது ஹராம் தான்.
இஸ்லாமை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே நம்ம கண்மூடித்தனமா அந்த விஷயத்தையே நம்ம அடிக்ஷன் ஆகிட்டு என்ன செய்யுது, அதுவும் ஒரு ஹராம் தான். நம்ம முஸ்லீம் நம்மளுடைய இஸ்லாமிய சமூகம், நம்மளுடைய இஸ்லாமிய இந்த சொசைட்டி எப்படி நம்மளை பாதுகாக்குது? நீ எந்த விஷயத்துல அடிக்ஷன் ஆயிடாத. இப்போ ஒரு கேம் பிளே பண்றியா, ஒரு கேம் விளையாடுறியா, அது ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் இருக்கா, அந்த டைமுக்கு அதை அப்படி முடிச்சிருங்க. நீங்க எந்த ஒரு விஷயத்துல வேலை செய்யாதீங்க, அடிக்ஷன் ஆகிறதா செஞ்சிருக்க. நம்முடைய மார்க்கம் தடுத்திருக்கு. அப்போ இப்பேற்பட்ட இவ்வளவு இந்த காலம் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எத்தனையோ விஷயங்கள் அடிக்ஷனா இருக்காங்க. அப்போ இதுல இருந்தெல்லாம் இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம இருக்கட்டும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களா இருக்கட்டும், நம்மளுடைய சொந்த பந்தங்களா இருக்கட்டும், நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, நம்ம வெக்கப்படாம என்ன செய்யணும், இந்த மாதிரிலாம் நம்ம அடிக்ஷன் எல்லாம் இருக்கோம், நம்ம இதுல இருந்து எப்படியாச்சும் வெளியே வரணும் அப்படின்றத நம்ம என்ன செய்யணும், ஒரு முக்கிய ஒரு நோக்கமா எடுத்து நம்ம என்ன செய்யணும், அவங்க நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துல நம்ம எல்லாம் இப்ப அமர்ந்திருக்கோம். எனவே இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ப நம்ம பேசிய இவ்வளவு ஹராமான விஷயங்களை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மவர்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.